எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 2வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 2:8. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது உண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க. இந்த சத்தத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு புதிய தகப்பனை கிருபையும் வல்லமையும் பலப்பட எங்களை நீர் வார்த்தை மூலமாய் பலப்படுத்துங்க. அப்பாவுடைய சத்தம் எங்கள் மத்தியில் துணிக்கப்படட்டும். கர்த்தர் பேசும்படி, கர்த்தர் இடைபடும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு கொண்டு போங்கள். இந்த செய்தியின் வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா, கொண்டு போங்கள். இயேசு கிறிஸ்து தண்ணீரை இயேசுவுக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கு. அந்த தண்ணீரை இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இது என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க. அதாவது பந்தி விசாரிப்புக்கு என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கொண்டு போகிறாங்க. இதில் என்ன குறிக்கிறது அப்படின்னா, நம்பிக்கை. தேவ வார்த்தை மேலே, இல்லை இயேசு பேச வார்த்தைக்கு மேலே ஜனங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. இந்த இடத்துல கொண்டு போனதுனால அங்கே என்ன உண்டாச்சுன்னா, ஒரு அழகான திராட்சரசம். அந்த பந்தி முழுவதும் சமாதானமும், அந்த கல்யாண வீட்டில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக்கத்தக்கதாக ஒரு திராட்சரசம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இல்லைங்கிற ஒரு சம்பவம் வருது. அந்த நேரத்தில் தான் இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த அற்புதத்தை செய்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் இதன் மூலமாக பேசுகிறது, உங்களுக்கு எவ்வளோ வேலைகளில் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துகிட்டு போகிறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சில கூட்டங்களில், சில வேலைகளில் நமக்கு சில கிருபைகளை தர்றாரு. அப்போ அந்த வார்த்தைகளை, இல்லை அந்த வசனத்தின் வல்லமைகளை, இல்லை இது எனக்கு தருவார்னு எத்தனை வேலைகளில் அதை அப்படியே நம்பி போகிறோம். நிறைய வேலைகளில் வார்த்தை கேட்க நல்லா இருக்குது, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அது நிறைவு பெறாமல் இருக்கிற காரணம் அதை கொண்டு போகிறதே இல்லை. புரியுது உங்களுக்கு? நிறைய வாக்கு தத்தங்களும் நிறைய வசனத்தை கொடுக்கும் பொழுது அதை எடுத்துகிட்டு போகிறோம். அது நடக்குங்கிற எண்ணத்தோடு போகிறதே இல்லை. அப்படி ஒரு வேளை இருந்திருக்கோம் அப்படின்னா நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை பெறுவோம், நிறைய நன்மைகளை பெறுவோம். இப்போ ஒரு இடத்துல ஒருத்தங்களுக்கு கொஞ்ச நாள் குழந்தை இல்லை, ஒரு 3 வருஷம்லாம் ஆயிடுச்சு. அப்போ ஜோம் பண்ணும்பொழுது ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு இன்னும் குழந்தை தருவேன். வெளிப்பாட்டில் அவர் அந்த அம்மாவுக்கு சொன்னாங்களோ, அவங்க பேசும் பொழுதே இப்படி பேசுவாங்களாம். எப்படி பேசுவாங்க தெரியுமா? அடுத்த வருஷம் இன்னர் பிறந்துருவாங்க, அவன் இந்த செவுத்தெல்லாம் இப்படி கிறுக்கிடுவான், அப்படி கிறுக்கிடுவான், இப்படியெல்லாம் பேசுவாங்களாம். ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, கன்சீவ் ஆகலை. ஆனால் அவங்க பேசும்பொழுது எப்படி பேசுவாங்க, ஆண்டவர் அடுத்த வருஷம் குழந்தை தர்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. பேசும்பொழுதே அப்படி பேசுவாங்களாம். பேசும்பொழுதே எப்படி பேசுவாங்களாம், அப்படி பேசுவாங்களாம். ஆண்டவர் அடுத்த வருஷம் நேரம் குழந்தை என்ன பண்ணிடும், பிறந்துடும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு அப்புறம் அவன் இதெல்லாம் விடவா செய்வான், எப்போதும் இந்த மாதிரியே பேசுவாங்களாம். ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ யோசித்து பாருங்க, அவங்க அதே போல் பெற்றுக்கொண்டாங்க. அந்த நாளில் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய பெற்றுக்கொண்டாங்க. அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்துச்சு. இப்போ யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நமக்கு எவ்வளோ வார்த்தைகளை கொடுக்குறாரு. இப்படி நம்புகிறோமா? இப்போ இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், நமக்கு வீட்டில் இருக்கிற கவலை பிரச்சனையை கண்டு ரொம்ப ரொம்ப சோர்ந்து போய் என்ன பண்ணுறோம், அழுதுகிட்டு இருக்கோம். ஆண்டவரே இது நடக்கலையே, இந்த அற்புதம் வரலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அழுகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அழுகிறோம். ஆண்டவர் நமக்கு அன்னைக்கு கேட்குற பிரசங்கத்தில் உனக்கு இந்த காரியத்தை தருவேன், இந்த நன்மைகளை என்ன பண்ணுவேன், தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறோம், சந்தோஷப்படுறோம். ஆண்டவர் இன்னைக்கு பேசினார் அப்படின்னு. பட் அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இல்லைங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு உண்டாகுதா? இதுதான் இவங்க ஊத்துனவனுக்கு தெரியும் இது தண்ணி தான், ஊத்துறவனுக்கு என்ன தெரியும், தண்ணி தான் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு கொண்டு போய் விசாரிங்கிறாரு, கொண்டு போய் எல்லாருக்கும் என்ன பண்ணு, விளம்பு. அப்போ அவனுக்கு என்ன தோணி இருக்கும், தண்ணியை கொடுக்குறாரு அப்படி தானே தோணியிருக்கும். ஆனால் எந்த இதெல்லாம் அப்படியே விசுவாசத்தில் கொண்டு போய் வைக்கிறான், அங்கே என்ன உண்டாகுது, அது அந்த இடத்துக்கே ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அப்போ இயேசு சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் மகிழ்ச்சி. அதை எடுத்து ஏற்றுக்கொண்டேங்கிறது என்னது, தொடர்ந்து அந்த மகிழ்ச்சியை கைவிடாமல் இருக்கணும். நம்ம எப்படி இருப்போம், கூட்டத்தில் பயங்கர ஹாப்பி, கூட்டத்தை தாண்டின உடனே என்ன போயிருது, ஹாப்பி போயிருது. அப்போ நம்ம என்ன இல்லை, அதை கொண்டு போகவே இல்லை. அவர் தந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போகவே இல்லை. அதனால தான் ஒரு முறை ஒரு பெரிய பணக்கார்ட்ட போய் ஒருத்தன் பேட்டி எடுத்தானோ, ஒரு லேடி. அப்போ சொன்னாங்களாம், இவ்வளோ பெரிய வசதிக்கு, இவ்வளோ பெரிய செல்வத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு. அப்போ அவர் ஒரு செக்கில் கையெழுத்து போட்டுட்டு இதில் எவ்வளோ வேணுமோ நிரப்பி எடுத்துக்க அப்படின்னாராம்.
உடனே அந்த லேடி வந்து சிரிச்சுக்கிட்டே, வேண்டாம், இல்லை உனக்கு எத்தனை கோடி வேணாலும் என்ன பண்ணிக்க, நீ இதில் போட்டு எடுத்துக்க, நான் பெரிய கோடீஸ்வரன், நான் உனக்கு தாரேன் அப்படி. அப்போ வேண்டாம், 2-3 தடவை இது நேரம் வேண்டாம். உடனே அந்த செக் அப்படியே என்ன பண்ணாராம், அவர் பக்கமும் எடுத்துக்கிட்டு சொன்னாராம், எனக்கு இப்படி வாய்ப்பு வரும்போதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், பணக்காரனானே, வசதியானே. உனக்கு வாய்ப்பு வரும்பொழுது நீ என்ன பண்ணலை, எடுத்துக்கல. நமக்கு ஆண்டவர் வார்த்தை வருது, நம்ம பல வேளைகளில் அது சொல்கிறது இல்லையா, நீ கொண்டு போ தண்ணீரை, அவருக்கு முன்னால் வந்துட்டு கொண்டு போ, அந்த தண்ணி என்ன பண்ணு, கொண்டு போ. அதை கொண்டு போனவன் அதனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணான், பெற்றுக்கொண்டான், சுதந்தரித்தான். அந்த ஆசீர்வாத நன்மைகளை என்ன பண்ணிட்டாங்க, அதை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ நல்ல கவனிங்க, நம்மளும் நிறைய எதிர்பார்க்குறோம், ஆண்டவர் இதில் ஆசீர்வாதம் தரட்டும், அதில் ஆசீர்வாதம் தரட்டும். இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு பலனுள்ள ஒரு விசுவாசம் வேணும். அப்படி வந்துட்டேன்னா நிச்சயமாக நமக்குள்ள தோணும், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணிடுவோம், வந்துடுவோம். இன்றைக்கி நான் நிறைய கூட்டத்துக்கு போயிட்டோம், மறுபடியும் அப்படி டல்லாக இருக்கோன்னா ஆண்டவர் மேலே மிஸ்டேக் இல்லை, நம்ம மேலே என்ன இருக்குது. ஒரு முறை ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போது அந்த நபர் சொன்னார், நான் வந்து இப்படி எல்லாம் இன்ன வரைக்கும் வந்திருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை. என்னது ஆண்டவருடைய கிருபை. அப்படியா, பரவாயில்ல ஆண்டவர். அப்போ அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய ஜெபம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கெல்லாம் நிறைய சாட்சி வச்சுருக்குறாங்க. நாங்கள் இப்படி தான் ஜெபம் பண்ணுவோம், இப்படி தான் கேட்போம், இப்படி தான் இருப்போம், இப்படி தான் காத்திருப்போம். அப்போ நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் இருக்கான்னா இருக்காது. ஆனால் நம்மளை என்ன சொல்லுவோம், ஆண்டவருடைய கிருபையில் நல்லா ஜெபிக்க என்ன பண்ணிருக்கிறார், தந்திருக்கிறார். ஆனால் விசுவாசம் புரிஞ்சிச்சா, கொண்டு போங்க, தண்ணியை தான் தர்றாரு, கொண்டு போங்க. ஏன்னா ஊற்றும் பொழுது அவன் இருந்திருப்பான், அவனுக்கு தெரியும் நம்ம ஊற்றுனா என்ன தானே, தண்ணி தான் தெரியும். அவர் எடுத்து கொண்டு போங்கும் பொழுது என்ன இருக்காரு, ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கும், கொண்டு போவோம். எவனும் திருப்பி கேட்கல, எதுவும் கேள்வி கேட்கல, என்னடே தண்ணியை கொண்டு போய் சொல்கிறாரு அப்படின்னு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நாகமான் குஷ்டரோகத்தோடு வந்திருக்கிறான். அவனை பார்த்து சொல்லுவார், அங்கே முங்கிட்டு போ, அங்கே முங்கிட்டு என்ன பண்ணு போ. அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலே அற்புதம் பெற்றுக்கொண்டான், அந்த வார்த்தைக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதனால தான் நிறைய வேளைகளில் ஜெபிக்கிறது, பிரசங்கம் கேட்கறது, கூட்டத்தில் கலந்து கொள்றதுனால மாத்திரம் நம்ம அபிஷேகம் ஆவிக்குரிய பலன் உண்டாகிறதில்ல. இன்றைக்கி இந்த வரத்தை ஊற்றுவார், இந்த மாதிரி நம்மளை மாற்றுவார். இந்த தாக்கம் தான் நம்மளை என்ன பண்ணோம், பெரிய பலவான மாற்றும், பெரிய ஒரு மகிமை உள்ளவனை மாற்றும். அப்போ இந்த இடத்துல நடக்கிற பாருங்க, கொண்டு போங்கள். அந்த கல்யாண வீட்டில் என்ன உண்டாயிட்டான் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 11வது வசனத்தை வாசிங்க. காணா ஒரு கல்யாண வீட்டில் என்ன நினைச்சுன்னு, இந்த முதலாம் அற்புதத்தை கல்வியாக உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவர்களுக்கு விசுவாசம் வைத்தார். இந்த அற்புதம் அங்கே ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணிச்சான், இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணு. சீசர்களுக்கு ஆண்டவர் கூட தான் இருக்கிறாங்க, சீசராக தான் இருக்கிறாங்க, பட் இன்னும் விசுவாசம் வச்சாங்க. அப்பா இது பயங்கரமான அற்புதம், இவர் இன்னும் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். நம்ம ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போயிருக்கிறோம், ஒரு கூட்டத்தில் கலந்து போயிருக்கோம்னா அந்த வார்த்தை வரும்பொழுது எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் பேசுகிறாரு, அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக இன்னும் என்ன பார்ப்போம், அற்புதங்களை பார்ப்போம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள். நான் இப்போ ஒரு 2-3 நாளாக நிறைய நெருக்கம், நிறைய கஷ்டம். அப்போ நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு இப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி நடத்துவேன், அப்படி நடத்துவேன். நான் அப்படியே சுற்றி பார்த்து ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே, இனி எங்கே என்ன நடக்க போகுது. அப்போ சரி, நமக்கு என்ன நடக்குதோ இல்லையா, திங்கக்கிழமெல்லாம் நடந்த அதிசயத்தை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். திங்கக்கிழமை சில ஊழியத்துக்கு போகணுன்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு, காலையிலேயே மனசு ரொம்ப சோர்வு. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர்லலாம் கலந்துக்க முடியல. திங்கக்கிழமை சோர்வு, சரி காலையில் எடுத்து வண்டியை குளிச்சுட்டு பரப்பிச்சு நீ வீட்டில் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எங்கேயா போய் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி வண்டி வெளியே எடுத்தால் வண்டி பஞ்சர். ஏற்கனவே பாக்கெட்டில் 20 ரூபா தான் இருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு ப்ரேயர் போகிற, சரி எப்படியோ மனசை தட்டிட்டு ஒரு ப்ரேயருக்கு என்ன பண்ணுறேன், போகிறேன். அங்கே வேறு யாருக்கும் ஜெபம் பண்ணல, நான் தனியாக இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே போகலான்னு ஐடியா போட்டிருக்கேன். அதுக்கும் இப்போ பாருங்கள் போராட்டம். சரி நீ பஞ்சர், ஒரு பஞ்சர்னா 150 ரூபா, கையில் 20 ரூபா தான் இருக்குது. என் ஒய்ஃப் டைப் மாதிரி 100 ரூபா 50 ரூபா கொடுத்து வைக்கிறது சேர்த்து வச்சு ஒரு 200 ரூபா வச்சுருந்தான். அவன் 2 பஞ்சர்னு சொல்லி 200 ரூபா கேட்டான். அந்த அதில் 2 பஞ்சர் கண் மேலே தான் ஓட்டினான். அப்புறம் அவனுக்கு 200 ரூபா கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ப்ரேயர் நடத்துகிறேன். ப்ரேயர் முடிச்சுட்டு மறுபடியும் இனி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, ஒரே ஓட்டம் ஓடிட்டேன். அப்புறம் அடுத்தது ஒரு சில ப்ரேயர்லாம் முடித்த பிறகு இந்த ப்ரேயர்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் இவ்வளோ தடை.
இந்த ப்ரேயர்லாம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் எல்லாத்தையும் செய்யவும் ஆண்டவர் வாய்க்க செய்தார். இப்போ புரியுது உங்களுக்கு? இப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே ஓடும் பொழுது சில தடை வர்ற மாதிரி காணப்படும். நம்ம அந்த வார்த்தை ஆண்டவர் என்ன தந்தாரோ அதை கொண்டுட்டு ஓடும் பொழுது தான் என்ன உண்டாகும்? அற்புதங்கள். அப்போ எவ்வளோ வார்த்தைகளை நீங்கள் அப்படி வச்சிருக்கிறீங்க. எனக்கு இதை சொல்லியிருக்கிறார், இதை நிறைவேற்றுவார். அந்த வார்த்தை கிடைத்து அதனால் உண்டான சந்தோஷம், அந்த சந்தோஷத்தும் வெளியே நடப்பிக்கத்தக்கதான விசுவாசம். இப்போ இது இருக்குதா? இது இல்லாதனால தானே நம்ம ஆசீர்வாதம் பெறலை. புரியுதா? நமக்கு ஒரு நன்மை நடக்கலைங்கிற ரீசனே இதனால தானே, இந்த காரியத்தினால தானே. சிலவங்கெல்லாம் சில கூட்டத்துக்கு போயிட்டு இப்படி விசுவாசிப்பாங்க, ஆண்டவர் எப்படியாவது எனக்கு என்ன தந்துடுவார், குழந்தை தந்துடுவார், ஆசீர்வாதம் தந்துடுவார். அதை அப்படியே அவங்க சுதந்திரிப்பாங்க. இத்தகைக்கு அவங்க பெரிய ஜெப வீரராக இருக்காது, பெரிய ஜெபம் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்காது. பட் அவங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்காகவே பேசியிருக்கிறாரு, எனக்கு இது எப்படின்னு தந்துடுவார். அவங்க அதை கேட்டுட்டு அப்படி போனால் அவங்களுக்கு அதை என்ன பண்ணிடும்? வாய்க்க செஞ்சிடும். காரணம் அவர் தந்துட்டாருன்னு அந்த வார்த்தை கேட்டோன்னு என்ன பண்ணுறாங்க? நம்புகிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கூட எத்தனை வாட்டி வசனம் மூலமாக ஆசீர்வதிப்பேன்னு பேசியிருப்பார். எத்தனை வாட்டி அதை அந்த சந்தோஷத்தோடையே நம்ம லைஃப்பை கடந்து போகிறோம். பிரச்சனை வந்த உடனே மடி விழுந்துடும். என்ன ஆண்டவரே வாழ்க்கை, என்னங்க வாழ்றதுக்குன்னு என்ன இருக்குது? இந்த நரகத்தை காட்டிலும். ஒரு முறை பாலியங்கிச்சோ ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு, அங்கே போய் ஜெபம் போயிருக்கிறாரு. இதெல்லாம் பாவம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அப்போ தான் பரலோகம் கிடைக்கணும். உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், வெளியே போயா, ஏற்கனவே இங்கே இருக்கும் பொழுதே நரகத்தில் இருந்த மாதிரி தான் இருக்கும், இதில் வேற இன்னொரு நரகத்தை போய் பார்க்குறதா? இருக்கிற இடமே இப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் மட குடிகாரர், அதுவே ஆல்ரெடி நரகம் போல தான் இருக்குது. அவர் பிள்ளை அடிக்கிறாரு, அதை நோன்றாரு, இதை நோன்றாரு, இப்படி எல்லாம் பிரச்சனையை என்ன பண்ணுறோம்? சந்திக்கிறோம். இதில் இன்னொரு நரகத்தை வேற கொண்டு போகிறேன்னு சொல்லி என்ன வந்து பயமுறுத்துறீ அப்படின்னு. இவர் ரொம்ப சங்கடமாச்சான். நேர வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நான் உங்கள் சத்தியத்தை சொன்னேன், அந்த அம்மா ஏற்றுக்கொள்ளவே இல்லை, இப்படி சொல்லிருச்சு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இந்த பூமியில் ஆசீர்வதிப்பேன், அன்பு, இதெல்லாம் பேச அப்படின்னாராம். அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணார்? அதெல்லாம் பேசினாராம். பேசின பிறகு சர்ச்சைக்கு வாங்கன்னு. சர்ச்சைக்கு வந்தால் சர்ச்சில் மொத்தமே 10 பேர் தான் உட்கார முடியும். ஒரு பழைய சீட், லாரியில் கட்டுற அந்த டெண்டு கட்டுற அந்த தார்பாலை வச்சு கட்டியிருந்தான். அதை அப்படியே பார்த்துட்டு நினச்சான், இவனே கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கான. பாய் 2 பாய், அது பாய் மாதிரியே கிடையாது, அதுதான் சர்ச்சுக்குள்ளே விரிச்சிருக்கு. இது அப்படியே நினச்சிட்டு சர்ச்சுக்கு இவனுக்கு வரவா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு கூட்டம் முடிச்சுட்டு போயாச்சு. போனால் அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்காரர் ஒரு போராட்டம், இவரை கூப்பிட்டு மறுபடி இவர் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு 10 பிள்ளைகள் என்னமோ. அந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? இதில் பாதி பிள்ளைகள் ஷூ பாலிஷ் போடுற வேலையில் தான் இருந்துச்சான், ஷூ பாலிஷ் போடுற வேலை. அப்போ உடனே ஜெபம் பண்ணி அந்த ஆளுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி போயிட்டு அதுக்கப்புறம் வேலை தேடிக்கிட்டே இருந்தாராம். அப்போ யாரோ ஒரு ஆள் கொஞ்சம் அரிசி கொடுத்துருக்குறாங்க. அதில் அந்த அம்மா 10ல் 1 பங்கு எடுத்து இந்த ஊழியக்காருக்கு கொடுத்துட்டு இவருக்கு போய் அந்த அம்மா கொடுத்தோன்னு வாங்குறக்கே மனசில்லை. 10 பிள்ளைகளுக்கு எங்கே பார்த்தோம், நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இதை ஆசீர்வதிச்சு வாங்கிக்க. நடந்த சம்பவம். அப்போ இவர் வாங்கிட்டு மறுபடி போனால் அந்த வீட்டில் அந்த ஆளுக்கு வேலை கிடைக்கல. பட் இந்த அரிசி குறைஞ்சிட்டே இருக்குது. எவ்வளோ தசமபாவமாக கொடுச்சோ அதுக்கப்புறம் அந்த அரிசி குறையவே இல்லையா? எவ்வளோ தசமபாவம் கொடுச்சோ அதுக்கப்புறம் அந்த அரிசி குறையலாம். பாஸ்டரை கூப்பிட்டு வந்துச்சான் மறுபடியும் வீட்டுக்கு, என் வீட்டில் அரிசி குறையவே, பாருங்க அள்ளி அரிசி போட்டேன் பாருங்க, அதே அரிசியில் இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு என்னைக்கு வேலை கிடைச்சோ அன்னைக்கு தான் அந்த அரிசி வர்றது நினைச்சான். இது இப்போ அவங்க பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய பாஸ்டராக இருக்கிறாங்களாம். அப்போது ஒரு மனிதன் பூமியில் தேவனுடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும், இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும். அடுத்தது, நம்ம ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற, அதை நம்புற. அதனால தான் போட்டிருக்கு, இந்த அற்புதத்தை பார்த்தே சீசர்கள் இன்னும் என்ன வச்சாங்களாம்? விசுவாசம். அந்த நம்பிக்கை என்ன பண்ணுறாங்க? வைக்கிறாங்க. அடுத்தது, இதே போல் சீசர்கள் மத்தியில் ஒரு அற்புதம் நடந்ததை பார்க்கலாம். லூக்கா 5வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. லூக்கா 5வது அதிகாரம் 3வது வசனம். லூக்கா 5:3. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இவன் முதல்ல ஆண்டவர் சொல்ற, கொஞ்சம் தள்ளி வை. அதில் அவன் தள்ளினா நல்ல அழகான பிரசங்கம் என்ன பண்ணுறாரு, பேசினார். அடுத்தது அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, நைட்டெல்லாம் போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கான்.
ஆழத்தில் கொண்டு தள்ளு. சின்னதுக்கு கீழ்ப்படைஞ்சா ஆழத்தில் கொண்டு தள்ளு. இவன் ஆழத்துக்கு அவன் சொல்கிறான், நைட்டெல்லாம் பிடிக்க போனேன் ஒன்றும் கிடைக்கல, ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன், இதை நான் நம்புகிறேன், இப்போ ஓகே போயாச்சு. அங்கே போனால் நிறைய மீன் கிடைக்கிது. இப்போ இதுவும் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கொண்டு போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பேதுரு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் சொல்கிறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அதை எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. 4வது வசனம் வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அப்ப எங்க பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து நான் உங்க வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன், செய்யறேன். அப்ப இதுதான் ஆசீர்வாதம். நம்மளை இயேசு நேசிக்கிறாரு, நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு, நமக்கு நிறைய வேலைகள்ல இப்படி வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நிறைவேறாம போறக்கோ இல்லை அந்த வார்த்தை நிறைவேறாத காரணமோ நாம இன்னும் எடுத்துட்டு போகவே இல்லை. சர்ச்சில் கேட்குறோன்னா அங்கேயே வாசல்லே விட்டுட்டு வந்துடுறோம். அதனால தான் வீட்டுக்குள்ளே வந்தோடனே மறுபடியும் அது ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வந்தோடனே சோர்ந்து போயிடுறோம். சூழ்நிலையை பார்த்து பயப்படுறோம். நம்மளுடைய சரீர பலனை மட்டும்தான் நம்புகிறோம். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை மட்டும்தான் நம்புகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வரணும். ஆண்டவர் சொல்ல கொண்டு போங்கள். நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா 5 அப்பத்தை 2 மீனையும் வச்சுட்டு சொல்லுவார், இது போய் என்ன பண்ணுங்க, கொண்டு போய் கொடுங்க. அவர் ஸ்தோத்திரம் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேரும் சாப்பிட்டுட்டு மீதி எடுப்பாங்க. அதை அப்படி கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி நடந்திருக்கும். 20,000 பேர் கூடியிருக்காங்கன்னா உங்கள் ஏரியா முழுவதும் ஆள் தான். உங்கள் ஏரியா முழுவதும் இருக்கிற ஒரு பெரிய மலை. அந்த மலையில் அவர் சொல்லுவார் 50 பேராக உட்கார வைங்கம்பார். பைபிளில் அப்படி இருக்கும், 50 பேரா. அப்போ அதை கவனித்து பாருங்கள், அப்படி உட்கார்ந்தா எத்தனை செட்டு உட்காந்துருப்பாங்க, எவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸ் நடந்திருக்கும். உடனே இவர் சொல்கிறார், இதை கொண்டு போய் இதுனுங்க. அங்கே அப்போ குறையவே இல்லை, அவங்க சாப்பிட்டு போக மீதி எடுக்கிறாங்க. இதான் அந்த வார்த்தையை கொண்டு போங்கள். அந்த வார்த்தைக்கு மேலே நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஒரு கூட்டத்தில் போகிறோம், ஜெபடத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறதுக்கு போகிறோம், அங்கெல்லாம் தேவ வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக காணப்படணும். சில வேளைகளில் அது அபிஷேக நேரம் வரும், ஆண்டவர் அபிஷேகத்தில் நிரப்பார். சில வேளைகளில் ஆசீர்வாதத்து நேரம் ஆசீர்வாதத்தை தருவார். சில வேளையில் பயத்தில் இருப்போம், பயத்தை மாற்றத்தக்கதாக தேவ வார்த்தை வரும். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அது கொஞ்சம் நாட்களோ இல்லை கொஞ்சம் வேலையோ, அந்த வேலை வரும் பொழுது அது ஒரு அற்புதமாக மாறும். அது ஒரு அற்புதமாக மாறும். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்ன பண்ணுது, அற்புதமாக. இப்போ பாருங்க, பைபிளில் பாருங்க, ஏசு சொல்லுவார், கிதியோனை ஒன்று அனுப்புகிறது நான் அல்லவா. இப்போது அது வரைக்கும் அவன் பயந்தாங்களி, ஆண்டவர் அனுப்பின பிறகு அவன் தைரியசாலி. பெரிய படம் வருது, அப்படியே பிரிஞ்சு கடைசியில் 300 பேர் போகும்பொழுது அவன் தைரியசாலி. இந்த தைரியசாலி காரணம் என்ன, கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தை கர்த்தர்கிட்ட இருந்தது. இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது முழு டீமை கண்டு இவனுக்கு என்ன இல்லை, பயமே இல்லை. அபிஷேகத்தோடு தேவன் யாரை தாவீதை அனுப்புகிறாரு, கோலியத்துக்கு முன்னால் இருக்கும்பொழுது பயமே இல்லை. இன்னைக்கு வசனம் நமக்குள்ளே இல்லாததுனால தான் பயமும் பதட்டமும் கவலையும் நம்மளை நெருக்குது. இது அல்லாமல் வசனம் நமக்குள்ளே பரிபூர்ணமாக இருந்துச்சுன்னா எப்படி தான் இருக்கும், நல்ல நம்பிக்கையோடு இருப்போம், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்போம். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, தேவ வசனத்தை என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க. அதை எங்கேயும் இறக்கி வச்சிடாதீங்க. பிரச்சனையை பார்த்து இறக்கி வச்சிடாதீங்க, சூழ்நிலையை பார்த்து இறக்கி வச்சிடாதீங்க. அதுவும் நமக்குள்ளே வந்தவரும் ஒரு அற்புதத்தை கட்டாயம் என்ன பண்ணும், செய்யும். செய்யாமல் என்னைக்கும் அதை என்ன பண்ணாது, போகாது. அவருடைய வார்த்தைக்கு வல்லம் உண்டு. அதை வச்சு ஜோம் பண்ணும் பொழுது, அதான் பார்த்தீங்கன்னா விறகானது நெருப்பில் போடும் பொழுது கட்டாயம் என்ன பண்ணும், எரியும். வசனமானது நம்ம வாழ்க்கையில் அதை விசுவாசிக்கும் பொழுது அது கட்டாயம் என்ன பண்ணும், நடக்கும். அதனால தான் அந்த விசுவாசத்துக்கு நேராக என்ன பண்ணணும், கடந்து போகணும். இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.